விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே கொழுக்கட்டையாகவே வருது. அதான் நம்ம சர்வில் ஒன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு டே 40 ஆஃப் 100 டேஸில் யூஸ்வலாக செய்கிற கொழுக்கட்டை தான். நம்ம ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி இது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இதை நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பில், இது கூடயே ஒரு கையளவு துருவன தேங்காய், இது கூடயே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு மேலே கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம கொழுக்கட்டை மாவு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கொழுக்கட்டை ஷேப்பில் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணி இதை ஃபுல்லாக மேலே வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஓகே, செஞ்சு சாப்பிட்டு விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.